Hey hello guys, good morning. This is Ramakrishnan. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நெல்சன் என்னோட ஃப்ரெண்டு நிறைய இடத்துல வந்து சமோசா சாப்பிட்டுருப்பீங்க. அந்த சமோசா வந்து ப்ரொஃபஷனலாக எப்படி செய்கிறாங்க, அந்த சப்ளை பண்ணுறவங்க, அந்த 100 பப்ஸ் 200 பப்ஸ்ன்னு செஞ்சு சப்ளை பண்ணுறவங்க எந்த அளவுக்கு சூப்பராக செய்கிறாங்க, அந்த டேஸ்ட் எப்படி வரும்ன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா நெல்சன் வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிஸ்னஸாக வந்து ஸ்கூல் காலேஜஸுக்கு வந்து பப்ஸ் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கிறப்பே பார்த்தீங்க அப்படின்னா 10 o'clock அந்த இன்டர்வல் டைம் பார்த்தீங்கன்னா எங்கள் பப்ஸ் அங்கே கேன்டீனுக்கு வந்திருக்கும். அது வாங்குறதுக்கு எல்லாருமே ஓடி போய் சாப்பிடுவோம். சுட சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியை உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நெல்சன் வந்து இப்போ கத்தாரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ லீவில் வந்திருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அந்த பப்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து நான் காமிக்க போகிறோம். ப்ரொஃபஷனலாக நாங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வரோம் அப்படிங்கிறது வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீட்டில் செய்கிறப்போ வந்து ஆயில் ஆகட்டும், மாவு ஆகட்டும், நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எனக்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். வெளியே நல்ல ப்ராடக்ட்ஸும் விற்கிறாங்க. நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக செய்ய முடியுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாவை வந்து எப்படி கலக்கணும், எந்த லெவலில் கலக்கணும் அப்படிங்கிறது தான் நெல்சன் சொல்ல போகிறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அதுக்கு வந்து மைதா அப்படிங்கிற ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கணும். இப்போ அதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு டோ ப்ரிப்பேர் பண்ணோம். டோ ப்ரிப்பேர் பண்ண அப்புறம் அதுலேருந்து வந்து நம்ம பால்ஸ் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறமேட்டு அதுலேருந்து வந்து நம்ம பப் ஷீட் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பப் ஷீட் ரெடி பண்ணுறது தான். ஓகே, இப்போ நம்ம மைதாவில் வந்து மாவு குறைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த மைதா வந்து இந்த பவுலுக்குள்ளே போடுறோம். ஓகே, இது வந்து நம்ம வந்து கல்லுப்பு கலந்து வச்சா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குறைச்சி எடுப்போம். நம்ம இது வந்து நார்மலாக வந்து சப்பாத்தி அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் அந்த டோ ப்ரிப்பேர் பண்ணோம். என்ன உப்பு தண்ணியில் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு மட்டும் அதிகமாக தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பண்ணி வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோ ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த டோவில் வந்து நம்ம வந்து எண்ணெய் மாலிஷ் போட்டு இதுக்கு மேலே வந்து ஈரத்துணி போட்டு வச்சுட்டு, ஈரத்துணி இல்லைனா எண்ணெய் படித்த துணி வந்து மேலே போட்டு வச்சு ஒரு 2 hours வந்து நம்ம இதை வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சா அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ அந்த இது வந்து எண்ணெய் மாலிஷ் போடலாம். வாங்க, எண்ணெயை வந்து சும்மா தடவை. ஓகே நம்ம தொட்டு கையில் ஆக்கிட்டு இப்படி மாலிஷ் பண்ணப்போம். இப்போ கையில் தடவி எப்படி சுத்தம். இது நம்ம கொஞ்சமாக தான் பண்ணுறோம். ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது அவங்க நிறைய பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது 20 கிலோ மாவு, 20 கிலோ மாவு, 30 கிலோ மாவுலாம் பண்ணுவாங்க. நம்ம இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நம்ம சின்ன இதில் பண்ணுறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த ஒயிட் கிளாத்தை வந்து இது மேலே போட்டு சுற்றி வச்சுட்டு போகிறோம். சுற்றி வச்சுட்டு ஒரு 2 hours வந்து வெயிட் பண்ண போகிறோம். வெயிட் பண்ண போகும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா சூப்பரான டோ வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பல்லாரியை கட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக வெட்டி எடுத்துக்கணும். இந்த பல்லாரி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த பப்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, உங்கள்கிட்ட ஸ்லைசர் இருந்தது அப்படின்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் சீவிர மாதிரி சீவிக்கோங்க. இது மாதிரி 10 பப்ஸுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைப்படும்? ஒரு 2 வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். இந்த 2 பல்லாரி வெங்காயம். 2 பல்லாரி வெங்காயம் போதும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. சின்னதாக கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணுறப்போ ரொம்பவே ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். வெங்காயத்து கூட நம்ம மசாலாஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ அது எப்படி ஆட் பண்ணுறோம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். முக்கால் ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறது பார்ப்போம். இப்போ நம்ம டோ வந்து ஒரு 1 hour பக்கம் நம்மளுக்கு ஊறி இருக்குது. 1 to 2 hours வரைக்கும் நம்ம ஊற வைக்கலாம். நம்ம 1 hourலேயே நம்ம எடுத்து நம்ம அதோட ப்ரிப்பரேஷன் காமிக்க போகிறோம். உங்களுக்கு 2 hours ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்.
பார்த்திங்கன்னா டோ இந்த மாதிரி ஊறி இருக்குது. இது நம்ம உருக்க கூடி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம அந்த குழச்சி வச்ச மாவு வந்து நம்ம அந்த துணியில எடுத்து இங்கே வச்சுருக்கிறோம். இதுலேருந்து நம்ம சின்ன உருண்டையாக பிரித்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டு போகிறோம். இந்த பாலில் வந்து இப்போ நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், எடுத்து தேய்ச்சி எடுக்க போகிறோம். சப்பாத்தி மாதிரி தேய்க்கணும். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைதா உருண்டை எல்லாமே இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுக்கணும். ஒரு ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மைதா தூவிட்டு திருப்பி அடுத்தடுத்த லேயர் வச்சுக்கிட்டே வரணும். நம்ம லேயர் அடுக்கி வச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி தேய்க்க போகிறோம். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 15 லேயர் இருக்கும். 15 லேயர் அப்படியே வச்சு ஒரே இதாக தேய்க்கணும். ஏன் இப்படி தேய்க்கிறோன்னு நினைக்காதீங்க. கடைசியில் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அதில் எல்லாமே வந்து தனித்தனி லேயராக ஈஸியாக வந்துடும். இப்படி வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்லிம்மாக கிடைக்கும் அந்த திக்னஸ் வந்து. அதனால தான் இப்படி தேய்க்கிறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்ச மைதா இதை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக வரும். லைட்டாக ஹீட்டாக இப்படி தனியாக எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லேயராக வரும். அது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். திருப்பி போட்டிருக்கணும். கொஞ்சம் ஹீட் பண்ணணும். அப்படியே லைட் ஹீட்டு, ரொம்ப முருகலாக விட்டுருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளையாக வந்திருக்கு. இதுதான் கொஞ்சம் நல்ல டெம்பரேச்சர். ஒரு லேயர் வந்துருச்சா? இப்படி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டான ஒரு லேயராக கிடைக்கும் பப்ஸ் போடுறப்போ. ஒரு சைடு சூடாகுதுன்னா மாற்றி போட்டு அந்த சைடு ஒரு லேயர் எடுத்துடணும். இது ஒரு சைடே சூடாகிட்டு இருக்கக்கூடாது, இல்லாட்டி ரோஸ்ட் மாதிரி ஆயிரும். பாருங்கள் எப்படி அழகாக பிரிஞ்சு வருதுன்ட்டு. ரெண்டாவது நீங்கள் இது உருட்டுறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லேயர்லேயும் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் கொஞ்சம் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். எண்ணெய் மைதா ரெண்டு போதும். அழகாக தனித்தனியாக வருது பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்தாச்சு. இந்த சுட்டு எடுத்த சீடியை வந்து நம்ம இந்த சைடு இருக்கிற இந்த எக்ஸ்ட்ராஸ் பூரா கட் பண்ணி எடுத்து நீட்டான ஒரு ஷேப்போட ஒரு ஷீட்டை வந்து நம்ம மாற்ற எடுக்க போகிறோம். இந்த சைடில் இருக்க அந்த எக்ஸ்ட்ராஸ் பூரா எடுத்துருவோம். இந்த எக்ஸ்ட்ராஸ் பூரா எடுத்து தனியாக வச்சாலும் அது நீங்கள் வேணால் எண்ணெயில் பொரிச்சு தனியாக சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி லேயர் எடுத்து அப் ஷீட் வந்து நம்ம சுற்றிக்கலாம். இப்போ வந்து இந்த பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே இந்த மசாலா வந்து செஞ்சு வச்சோம் ஏற்கனவே. இது வந்து மைதா மாவு பேஸ்ட்டு, மைதா மாவு தண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி வச்சுக்கணும். இது இந்த கோன்ஸ் மாதிரி செய்கிறப்போ அந்த கோன் எட்ஜை வந்து ஒட்டுறதுக்காக வேண்டி இது யூஸ் ஆகும். பாருங்கள் ப்ராசஸை. இந்த மாதிரி இதுக்குள்ளே ஃபில்லிங்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி உருட்டி ஃபில்லிங்ஸ் போட்டு இப்போ மைதா மாவை அங்கே வச்சுக்கணும். ஒரு தடவை இந்த இடத்துல ஒரு தடவி இப்படி நம்ம இப்படி எடுக்கணும். இப்படி ஃபில் பண்ணணும். இந்த லைட்டை தொட்டு இங்கே இப்படி தடவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி செஞ்சால் தான் பொரியறப்போ வந்து இது லூஸ் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி இது பிரிஞ்சிடும். விரைக்கிறப்போ உள்ளே இருக்க ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும், பப்ஸாக இருக்காது. அப்புறம் இப்போ வந்து எண்ணெய் நல்லாவே ஜூடாகிடுச்சு. ஜூடானதுக்கப்புறம் ஒரு பப்ஸாக எடுத்து பொரிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்படி மொல்லமாக எடுத்து போட்டுக்கணும். இந்த பபுள்ஸ் வரது நின்னோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நிற்கும். பொரிஞ்சோடனே அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு எடுத்துக்கணும். ஒரே சைடு போட்டோம்னா கரிஞ்சிடும். ரெண்டாவது இது மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். எண்ணெயில் நல்லாவே வடியும்.
இன்னொரு திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். சிம்மில் வச்சு கொஞ்சம் ரொம்ப நேரம் சூடாக விட்டோம். அதுக்கப்புறம் தான் பொரிக்க வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா வெளியே மட்டும் டக்குன்னு பொரிஞ்சிடும், உள்ளே சுத்தமாக பொரியாது. இப்போ வந்து நல்லாவே பொரிஞ்சிருச்சு. லைட் ப்ரௌனில் எட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ப்ரௌன் இருக்கும். சிம்மில் வச்சனால உள்ளே நல்லா பொரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ அதிலேருந்து கொஞ்சம் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே பொரிச்சு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி செம கிறிஸ்பியாக இருக்கும் இந்த எட்ஜஸ் எல்லாமே. சப்பாத்தி மாதிரி உருட்டி இருந்தால் இந்த கிறிஸ்பினஸ் வரவே வராது. அப்படியே மந்தமாக இருக்கும். இப்படியெல்லாம் பொரியாது. இப்படிலாம் உடையிற சவுண்டும் கேட்காது. பப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இன்னும் இளம் ப்ரௌனில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகணும். இது மாதிரி கம்ப்ளீட்டாக பொரிச்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் டார்க் ப்ரௌனில் இருக்கும். இந்த மாதிரி தான் கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சென்டரில் லைட் ப்ரௌன் இருக்கும், சுற்றி கம்ப்ளீட்டாக டார்க் ப்ரௌன்ஸ் இருக்கும். ஸோ கைஸ், இந்த பப்ஸ் சமோசா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது அதை டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி தான் இருக்குன்ட்டு இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ நெல்சா ஃபஸ்ட் நீ தான். இல்லை, நீங்களே ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணுங்கள். அந்த நம்ம அந்த தேய்ச்சம் சூப்பராக இருக்குது. நான் ஸ்கூலிங்க்கு அப்புறம் இப்போ தான் அந்த பழைய டேஸ்ட் சாப்பிட்றேன். நானும் சாப்பிட்டு பார்த்துட்றேன். சூப்பராக புரிஞ்சிருக்கும்ல. சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரை நெல்சன். கிட்டத்தட்ட 8 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். கழிச்சு விட்டு போச்சு. ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. செம்ம வந்திருக்கு. சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். செம்ம கிறிஸ்பி. நீங்கள் அது எந்த அளவுக்கு தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு மெலிசாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்லிம்மாக எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். அப்படியே பீஸ் பீஸாக உடைய பாருங்க. சின்ன லேயராக இருக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆயில் ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுட்டோம். அந்த ஆயிலோடு சாப்பிடாதீங்க, ஏன்னா ரொம்ப ஹெல்த் டயட் வந்து ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் வரும். ஹெல்த்துக்கு ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். அதனால ஆயில் நல்லா ட்ரை பண்ணியிருக்கு. நல்லா ட்ரை பண்ணால் தான் அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க சமோசா செய்கிறது எப்படின்ட்டு. சமோசா, ஆனியன் எல்லாமே பார்த்து நிறைய ரெசிபிஸ் சொன்னோம். அந்த வீடியோ படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு கிறிஸ்பி டேஸ்ட்டில் நெல்சன் செஞ்சு தந்திருக்கான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See in the next video. Until then, goodbye, signing off from Krishna. Wait. என்னோட வீடியோ என்னோட சேனல் பற்றி சொல்லவே இல்லை. எஸ், நெல்சன் வந்து ரோட் டு கத்தார்னு சொல்லிட்டு ஒரு நியூ சேனல் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக நெல்சன் வந்து பார்த்தீங்கன்னா கத்தாரில் ஒர்க் பண்ணுறாரு. அங்கேருந்து சரி நான் தான் சொன்னேன் ஒரு வித்தியாசமான ஏதாவது சேனல் ஆரம்பி அப்படின்ட்டு. ஸோ ஓகே, வித்தியாசமான ஒரு பேர்லேயே ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரோட் டு கட்டார், ஏன்னா மேலே ஏறி ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் போகிற மாதிரி ஒரு பேரில் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்தான். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் அந்த சேனலையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சூப்பர் பப்ஸ். தேங்க்யூ. பாய்.